லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. බාවක්කෝ 150ක් දෙන්නම් මාසෙට පඩිය කිසිම පැකිලීමකින් තොරව මල්ලේ මට සල්ලි දුන්නා. ඒතන අත්සන් කරගෙන අපි ලංකාවේ සර් කෙනෙක් හිටියා. සර් 140 தினார் கேட்டவங்களுக்கு 150 தினார் தாராளமாக கொடுத்த கஃபீல். பிரச்சனையே வேணாம்னு தான் கேட்டேன். கேட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணதால் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அப்புறம் கஃபீலே வருத்தப்பட்ட சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யார் யார் நம்மளோட அதுவும் சர்ஃபான் பிஏ ப்ளாக் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குதா? இப்போவே புக்கிங்கை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 18 வருடமாக வேலை செய்த சகோதரி நாட்டுக்கு லீவில் போனாங்க. எங்கும் போகும்போதே ஒரு குண்டை தூக்கி போட்டு தான் போனாங்க. தம்பி திருப்பி ரிட்டர்ன் வரலன்னா ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு. என்னக்கா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நானும் சொன்னேன். பார்க்கலாம், 18 வருடம் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க நீ கம்பல் பண்ண முடியாது, மறுபடியும் வாங்கன்னு. விருப்பம்னா வரட்டும், இல்லாத பட்சத்தில் இனி என்ன பண்ணுறது, அவங்களுடைய விருப்பம். கிட்டத்தட்ட 250 தினார் வரைக்கும் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது புதுசாக பழகின ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தால், அதாவது வேலைகள் கொஞ்சம் தெரிஞ்சு பாசையெல்லாம் தெரிஞ்சு அரபியெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 200 தினார் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி வச்சுருக்குது. பேசியிருக்கிறேன். 250 தினார்லாம் புதுசாக வரவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு மாமா லைட்டாக நேற்று கதை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாமா ஒரு 200 தினார் சரி கொடுக்குற மாதிரி வேலை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் எடுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா லைட்டாக கதையை விட்டுருக்குறேன். எல்லாத்துக்கும் முதல்ல அந்த சகோதரி இன்ஷா அல்லாஹ் என்ன முடிவு சொல்கிறாங்கன்றதை 2 மாதம் கழித்து தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும். அன்பார்ந்த உறவுகளே, இப்போ பணிப்பெண் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தால் வீட்டில் வேலைன்றது கொஞ்சம் ஓரளவு அதிகமாக தான் இருக்குது. இதில் முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மெசேஜ் பர்சனலாக மெசேஜ் போடுறேன். நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சகோதரா இந்த மாதிரி எனக்கு தேவைப்பாடு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமில் எனக்கு இந்த மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, வேலையில் இருப்பீங்க அப்படின்னு. உண்மைக்குமே மனசில் ஐஸ் தண்ணியை வார்த்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலர் என்ன உங்களுக்கு மெசேஜ் போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஒரு அவசரத்துக்கு தானே மெசேஜ் போடுறது, ஏதோ உண்மையிலே சிலர் ரொம்பவும் சிலர் திட்டுறாங்க. சிலர் போடுற மெசேஜ் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா பொதுவாகவே இந்த இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் போடுறீங்க, பார்க்கவே முடியலை, சகிக்கலை. அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுல என்னடா பிரச்சனை? இந்த சன் டிவி, கேடிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு ஒரு படத்தையும் போட்டுட்டு அதோட சேர்த்து 100 அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறாங்க. அதை உட்காந்து வாய்ப்புலேருந்து பார்க்குறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்காரன் போடுறதுல அவன் தான் சம்பாதிக்கிறான். அதில் ஏதோ ஒரு பங்கில் தான் நம்மளுக்கு கொஞ்சோன்னு பிச்சு போடுறான். அப்போது இந்த யூடியூப்பை தாண்டி நம்ம ஏதோ இந்த சில சேனல்களில், நம்மளுடைய சேனல்களில் இந்த வளமையாக போட்டது தான் கார்கோ அட்வர்டைஸ்மெண்ட். நான் ஆல்ரெடியே நிறைய தடவை போட்டிருக்கிறேன். அவங்களுடைய வேலைப்பாடுகள் நல்லம் அப்படின்றதால பெருசாக அந்தளவு கம்ப்ளைண்ட் ஒன்று வரலை அப்படின்றதால அவங்களுடைய இதை தொடர்ந்து செய்கிறேன். அடுத்தது ஆன்லைன் சர்வீஸ். நிறைய இடங்களில் ஏமாற்றம் நடக்கிறதால நல்ல ஒரு ஆன்லைன் சர்வீஸ் லயன் ஆன்லைன் செய்கிறாங்க. அதனால் அவங்களையும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அடுத்து லங்கா ஃபுட் சிட்டி, நம்மளுடைய நாட்டு கடை. அங்கே அவங்க சம்பாதிக்கிறதால நம்மளுடைய நாட்டுக்கு தான் போகுது. வேறு நாட்டு கடைகளை ப்ரொமோட் பண்ணுறதால வேறு நாட்டுக்கு தான் வருமானம் போகும். அப்படின்றதால சரின்னு அவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் எடுத்து செய்கிறேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கும் குறை கூடினாங்க. சரி, ஓகே, அது 1-2 பேர் தான் இருந்தாலும் இந்த பர்சனலாக மெசேஜ் போடுறவங்க உங்களுடைய கண்களால் ஃபோன் ஏதாவது நீங்கள் தூரமாக வச்சுட்டு இந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கண் மாணிக்கத்தால் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள்.
ஏன்னா ஹவுஸ்மேட் இல்லை, ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறாங்க. பார்ட் டைமுக்கு ஒருத்தர் எடுப்போன்னு பார்த்தாலும் அது சரியான சாட்டிஸ்ஃபையாக தெரியலை மாமாவுக்கு. நான் ஆல்ரெடி 2-3 பேர் எடுத்து ஆரம்பத்தில் நாங்கள் வர சொல்லி ட்ரை பண்ணாங்க. மாமா சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நானும் சைலண்ட்டாக எதுவுமே பேசலை, விட்டுட்டேன். அப்புறம் இப்போ அந்த சகோதரி ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. நம்ம தாய் முதல் கொண்டு இந்த வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் முடிந்த வரைக்கும் உதவி பண்ணுறதுன்றது எல்லாருலேயுமே, குறிப்பாக என்னடா நீ டிரைவர் வேலைக்கு வந்துட்டு என்னடா இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இதுக்கும் ஏதாவது எனக்கு இந்த மந்த் எண்டில் அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமா ஏதாவது அவங்களுக்கு விரும்பினதை ஏதாவது உதவியை செய்வாங்க. அது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஏதாவது கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது எவ்வளோ கிடைச்சாலும் சரி, 10 தினாரா 5 தினாரா 1 தினார் கிடைச்சாலும் நான் அதை பற்றி பெருசாக சிந்திக்க போகிறதில்ல, கிடைக்கிறத எடுத்துக்குவேன். ஆனால் இதில் நான் கூடுதலாக பங்களிப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரி வெள்ளிக்கிழமை அப்படின்றதும் போது ஒரு 35 40 பேர் வரைக்கும் வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வருவாங்கல்ல, சாப்பிட வருவாங்க. வந்தால் சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த பெரிய வீடுன்றதால நம்ம வீடில். ஆனால் மற்ற ஹத்தாமாக்கள் வாரது குறைவு. இப்போ சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாமாக்கள் பாபாக்கள் வரும்போது அவங்களோட பணிப்பெண்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க பெரிய வீட்டுக்கு போகும்போது. அப்போ ஒரு வீட்டிலேயே 5-6 ஹவுஸ்மேட்டுகள் ஒன்று சேருவாங்க முன்னாடியெல்லாம். சில வீடுகள் அப்படி தான் இருக்குது நடைமுறை. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாமே பூனைக்குட்டிகள் தான் இருக்குது. போயிடும், எல்லாமே லீவுக்கு போயிடும். பூனைகள் தான் அதிகமாக இருக்குது. பூனைகள்ன்றது பிலிப்பீன்கள் தான் அதிகமாக இருக்குது. பூனைங்கன்னு சொல்லி பழகாச்சு இல்லையா அதுங்களுக்கு, அதனால் அப்படியே வந்துடுச்சு. பில்லிகள் தான் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. அதுகள் எல்லாமே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லீவுக்கு போயிடும். நம்ம பசங்க வீட்டில், பாபாவுடைய பசங்க வீட்டில் இருக்கிற பிலிப்பீன்கள்லாம். அப்போது நம்ம வீட்டில் மட்டும்தான், பெரிய வீட்டில் மட்டும்தான் இந்திய சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும் இருக்கிறேன். அப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ன வேலை வந்தாலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தான் செய்யணும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு துடைக்கிறது, வண்டி கழுவுறது, வெளியில் ஹோஸ் சுத்தம் பண்ணுறதுலேருந்து, கிளிக்கூட்டு கழுவுறதுலேருந்து அந்த வேலை அது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லலாம். அந்த கடமையோடு சேர்த்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் சாப்பாடை போட்டால் டைம் எத்தனை, 12:28 வெள்ளிக்கிழமை வேலை முடிகிற டைம். இப்படி என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு தான் மக்களே, அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஆகின பிறகு தான் நான் ரூமுக்கு வந்து, அதுக்கு பிறகு உட்காந்து இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இவ்வளோ வேலையில் டயர்டில் என்ன செய்வீங்க, உடனே விழுந்து படுத்து தூங்கிடுவீங்க. ஆனால் நான் அதுக்கப்புறமா தான் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா உட்காந்து மெசேஞ்சரில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜை செக் பண்ணி அந்த மெசேஜுகளுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா யார் என்னென்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்றைய நியூஸ் என்ன அப்படின்றத தேடி கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி நியூஸாக ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு எடுக்கும்போதே விடிஞ்சிடும். சில நேரங்களில் நியூஸ் போட கிடைக்கும், சில நேரங்களில் லேட் ஆகிரும். இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ வேலையோடையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு என்னுடைய இந்த சோஷியல் சர்வீஸ் பயணத்தையும் கொண்டு போயிட்டுருக்கிறேன். நானும் ஒரு தொழிலாளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதிகாரிகள் கூட வெறும் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நாம் 24 மணித்தாலும் சில நேரத்தில் வேலை பார்த்து அடுத்த நாள்லையும் கடன் வாங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழலும் வரும். 24 மணி நேரம் வேலை பார்த்தது மட்டும் போதாதுன்னு அடுத்த நாள் இருக்கலே அந்த அடுத்த நாள்லையும் கடன் வாங்கி வேலை செய்ய வேண்டி வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மெசேஜ் போட்டிங்கன்னா மெசேஞ்சரில் ஃபேஸ்புக்கில் பொறுமையாக இருங்க. என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்து தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். மற்ற எந்த நேரத்துலையுமே என்னால் ஃபோனில் கையில் எடுத்து ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நானும் ஒரு தொழிலாளர் அப்படின்றதால என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பர்சனல் வேலைகளான இந்த சமூக சேவைகளை செய்ய முடியும். அதால் யாரும் மனம் வருந்த வேண்டாம். இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, என்னுடைய நிலைமை இதுதான் அப்படின்றத நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு கொண்டு வந்தது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரிக்கு அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நான் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோலையும் சொல்லி வைக்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி வைங்க, பார்க்கலாம். யாருக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண வேண்டி வரும், அரபி தெரிஞ்சிருக்கணும், சமையல் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக நம்மளுடைய மாமா ஒரு வயதானவர், வீல் சேரில் இருக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. மாறி மாறி ஒருத்தர் உதவி பண்ண வேண்டி வரும்.
இப்படி வேலைகள் இருக்குது. எங்களுடைய வீட்டை பொறுத்த வரையில் பொறுமை மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வீட்டில் நம்மளை பாதுகாக்கும். எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சில டைமில் திட்டு வாங்க வேண்டி வரும், சில டைமில் சத்தம் போட்டால் அதுக்கு சைலண்ட்டாக இருக்க வேண்டி வரும். ஆனால் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா எது வேணாலும் சாதிக்கலாம். ஒரு டிரைவருக்கு 200 தினார் சம்பளம், பணிப்பெண்ணுக்கு 250, இன்னொருத்தருக்கு 200, இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கக்கூடிய வீடுகள் வந்து மிகவும் அரிதாகத்தான் கிடைக்கும். ஆனால் அப்படி வீடு கிடைச்சாலும் அதுலேயும் சில சிக்கல்கள், சில முரண்பாடுகள், சில மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இருக்கலாம். கோபப்பித்த கலட்டி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் ஜெனுவினாக வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு. அதே போல தான் போனஸ் கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி கடைசியில் ஒரு சகோதரி எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மலை மனசிலியா போட்டதுக்கப்புறமா அந்த ஏதோ ஒரு படத்தில் காமெடி ஒன்று வரும், என்ன சார் நாமெல்லாம் இப்படியா பழகியிருக்கிறோம், போங்க சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி பார்த்துருக்குறாங்க பெரிய மாமா கிட்ட. அவங்களும் கேட்கல. அதுக்கப்புறமா உடனே எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறமா பாபா வந்து கேட்டிருக்கிறாரு, என்ன எனக்கு அமல மனசில் வந்து லெட்டர் வந்திருக்குது, ஏன் நீ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண, வைக்கும் ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே. நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமாவே சொன்னாங்க இல்லை யார்கிட்டையும் பேச தேவையில்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எம்பசியால் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை வாங்கணும், அப்படி கொடுக்கலன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதை சொன்னதால் எம்பசியால் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கப்புறமா உடனே எம்பசியை கூட்டிகிட்டு போய் அவங்க வேலை செஞ்ச சம்பளம், போனஸ் சம்பளம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எல்லாத்தையுமே கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல். எனிவே நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எம்பசியில் அறிவிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சகோதரியும் அப்படித்தான் நம்மள்ட்ட அட்வைஸ் எடுத்தாங்க. நம்மளுடைய அந்த எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி போனஸ் இருக்குன்னு. சொன்னதுக்கப்புறமா கஃபீல் சொல்லியிருக்காரு, சரி ஓகே போனஸ் இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க கேட்டிருக்கிறாங்க திருப்பி நீ வாரியான்னு. சரி நான் வாரேன், எனக்கு சம்பளம் கூட்டித்தாங்க அப்படின்னு. சரி எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க சொல்லியிருக்காங்க, சரி எனக்கு 140 தினார் சம்பளம் கொடுங்க, நான் அப்போ தான் வருவேன் அப்படின்னு. உடனே கஃபீல் சொல்லியிருக்காரு, சரிம்மா நீ போயிட்டு உடனே வா, பிரச்சனை இல்லை, லீவை முடிச்சுட்டு வா, உனக்கு 150 தினார் சம்பளமே நான் கொடுக்குறேன், இந்த மாதம் எண்டில் உன்னுடைய போனஸ் சம்பளத்தையும் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்கிறது, சில நேரங்களில் போராடலாம், சில நேரங்களில் அதுவே தானாக கிடைக்கும். எது எப்படியோ போனஸுக்காக இலங்கை தூதரகத்தை நாடினீங்கன்னா கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி, இந்த போனஸை எடுக்கிறதுக்காக நான் குரல் கொடுத்தது, போராடினது, அதற்கான வெற்றி தொடர்ந்துமே மக்களுக்கு கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவும் தனியாக நான் நேற்று செய்த வேலை தான். இது இடைக்கிட நம்மளுடைய வீட்டில் பார்ட்டி வந்தால் அப்போ ஹவுஸ்மேட் ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னா நானாக வாலண்டரியாக போய் செஞ்சு கொடுக்குற உதவிகள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் கமெண்ட்லேயே ஊற்றுங்க. කොහොමද හොඳින් ඇති කියලා හිතනවා. මම ඔයක කතා කරන්නේ බෝනස් එක ගැන, පඩිය ගැන මම ඔයාගෙන් උපදෙස් ටිකක් ගත්තා නේ. ඔයාට පුළුවන් අක්කේ ප්‍රශ්නයක් නැහැ ගන්න ප්‍රේම කියලා. ඇත්තටම දේව කරුණාවෙන් බෝනස් එක හම්බුණා මට. මම අවුරුදු 2 බෝනස් එක දුන්නා බාබා. කියන්නේ මට යන්න තව කල් තියෙනවා. මම ඔයාලට කිව්වනේ පඩිය වැඩි කරන්න කිව්වා, වැඩි කරෙත් නැහැ, කමන්න 130ට ඉන්නවා කියලා. ඉතින් මගෙන් අහුවා ගිහින් යනවද කියලා. ඊට පස්සේ මම කිව්වා මට 140 ගානේ පඩිය දෙනවා නම් මම ගිහින් එනවා කියලා. ඊට පස්සේ බාබා කිව්වා 150ක් දෙන්නම් මාසෙට පඩිය දිනාර 20ක් වැඩි කරන්න. මම 140යි කිව්වේ. බාබා කිව්වා 150 ගානේ පඩිය දෙන්නම් ගිහින් එන්න කියලා. ඉතින් ඇත්තටම දෙවියන් වහන්සේ හැමදේම හරි විදියට කිසිම ප්‍රශ්නයක් නැතුව හැමදේම විසඳුවා. බෝනස් එක ලබන මාසේ දාලා account එකට බාබා දාලා මට receipt එක ගෙනත් දෙන්නම් කිව්වා. ඉතින් මේ ඒකෙන් ඇත්තටම දෙවියන් වහන්සේ තමයි මේ මනුස්සයන් ගීත් වලට කතා කරේ. හෙලෝ මල්ලි, මං ඊයේ අපේ බාබා මාව ඊයේ එක්කන් ගියා මේ අමන මන්සලේට. උදේ නැගිටලා ඇවිල්ලා මට කතා කරා, උඹ කිව්වද මෙහෙම දෙයක් කියලා. මං කිව්වා ඕ මං අම්මගෙන් ඇහුවා, අම්මා නෑ කිව්වා, දෙන්න බෑ කියලා කිව්වා. ඊට පස්සේ මම මෙහෙම මේ අපිට කියලා තියෙන හින්දා, අපිව දැනුවත් කරලා තියෙන හින්දා එම්බසි මං එයාලට කතා කරලා කිව්වා කියලා.
ඊට පස්සේ ඇයි කිව්වේ මට කිව්වේ නැත්තේ ලැජ්ජයි කියලා ගොඩක් කෑ ගැහුවා මට. මං ඉතින් සද්ද නැතුව හිටියා. ඒකල්ල මාව එක්කගෙන ගියා. එක්කගෙන ගිහින් මේ ඒගොල්ලන්ගේ විස්තරය ඇහුවට පස්සේ ඒගොල්ලෝ මං හිතන්නේ කිව්වා මේ නීතිය. ඊට පස්සේ කිසිම පැකිලීමකින් තොරව මල්ලේ මට සල්ලි දුන්නා. ඒතන අස්සම් කරගෙන අපි ලංකාවේ සර් කෙනෙක් හිටියා. ඉස්සරගේ නම නම් දන්නේ නැහැ. මට කිව්වා ඒක නම් සර්ට මෙසේජ් එකක් දාන්න කියලා. ඉතින් මල්ලි මං කියන්නේ ඔයාලට ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා. ඔයා ඇතුළු ඔයාගේ සහෝදරයන් කවුද රිස්වාන් මල්ලි අපේ කමල් මල්ලි ඉන්දික ඔයගොල්ලෝ දිරිමත් කරපින්ද තමයි අපි මේ දෙයක් ඇත්තටම අපිට මට බෝනස් එක විතරයි ඉතුරුනේ මල්ලි. ළමයිට උගන්නන්න කියලා මං සල්ලි දානවා හැමදාම. මට අන්තිමට මේ අන්තිම මාසයේ බෝනස් එකයි විතරයි ඉතුරුනේ. දැන් මල්ලි අයිසා මිස්ටර් එකනායක සර්ට දැන් එම්බසියේ වැඩ කරපු ඒ අවස්ථාවේ මට වචනෙන් හරි උදව් කරපු ඒ සර්ට ඇතුළු ඔයා සර් කවුද අපේ රිස්වාන් මල්ලි කමල් මල්ලි ඔය හැම දිනාටම මං ඉස්සනම ගරු කරනවා ඉස්සනම ආචාර කරනවා මල්ලි. ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා ඔයාලට. අපේ අයට කියන්න කොච්චර සැර වුණත් කොච්චර නෑ කිව්වත් බය වෙන්න එපා. නීතිමය පැත්තට යන්න කියන්න. ඒ කියන්නේ අපිට තියෙනවනේ බෝනස් එක ඉල්ලන ක්‍රමයක්. ඒ විදිහට ගිහිල්ලා ඒක ගන්න උත්සාහ කරන්න කියලා මං අපේ මන්ද පිටිදක වැඩ කරන සහෝදරියන්ට මං කියනවා. අද මල්ලි ඔයාලට කිසිම දායක ලෙඩක් දුකක් කරදරයක් සිද්ධ වෙන්න එපා. නිරෝගී භාවයම ලැබෙන්න ඕන. මොකද මේ කරපු කර්තව්‍යයට මේ කරන කර්තව්‍යයට දිගින් දිගටම හොඳේ. තෙරුවන් සරණයි වාට හැමෝටම. මම අද ලංකාවට යනවා. සතුටෙන් කියනවා අද මම ලංකාවට යනවා. බඩු ගන්න මාව ඊරෑ 10ට එක්කන් ගියා. ලොකුවට බඩු ගන්න බැරි වුණා. ඒකත් ඇති. එහෙමවත් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ මම මේ මිනිස්සුන්ගේ තත්ත්වය දන්න නිසා. ගැටලුවක් නැහැ. අද හවසට යනවා මල්ලි මම. අල්ලාදීව පිහිටයි වාට